இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட எல்லை பகுதியான பாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அபிமன்யு, வயது 25. இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினார். அப்போது தன்னுடன் பணியாற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண் பிரதீபாவை காதலித்தார். அதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னையிலேயே பிரதீபாவை திருமணம் செய்து கொண்டார் அபிமன்யு. திருமணம் முடிந்ததும் பாலூருக்கு சில மாதங்களுக்கு முன் திரும்பினார். ஊரிலேயே நுங்கு வியாபாரம் செய்ய துவங்கினார். அபிமன்யு மாட்டு சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டது அவரது தந்தை முனியனுக்கு பிடிக்கவில்லை. தினமும் பிரதீபாவிடம் சண்டை இழுப்பதே மாமியார் கவிதாவின் வேலையாக இருந்தது. ஏதாவது பிரச்சனையை கிளப்பி பிரதீபாவை திட்டி அடிப்பதை முனியனும் கவிதாவும் வாடிக்கையாக வைத்திருந்தனர். இது குறித்து உமராபாத் காவல் நிலையத்தில் பிரதீபா ஏற்கனவே புகார் அளித்தார். போலீசார் அழைத்து எச்சரித்தும் முனியனும் கவிதாவும் திருந்தவில்லை. நேற்று இரவு அபிமன்யு நுங்கு மொத்த ஆர்டர் எடுப்பதற்காக வெளியூர் சென்றார். தாத்தா சாமுண்டி மட்டும் பேரன் அபிமன்யுவுக்கு சப்போர்ட். அவரிடம் மனைவி பிரதீபாவை பார்த்து கொள்ளுங்கள் தாத்தா என சொல்லிவிட்டு அபிமன்யு வெளியூர் புறப்பட்டு சென்றார். அபிமன்யு போன பிறகு நேற்று நள்ளிரவு மீண்டும் கவிதா பிரதீபாவிடம் தகராறு செய்துள்ளார். உடனே அங்கு வந்த சாமுண்டி கவிதாவை எச்சரித்தார். பிரதீபாவை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு என் பேரன் கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். மீறி அவகிட்ட நீ சண்டை போட்டா வெட்டி தள்ளிடுவேன் என சாமுண்டி கூறினார். அதை கேட்டதும் கவிதா கோபமடைந்தார். வெட்டுவியா, எங்க வெட்டு பார்க்கலாம் என சொல்லி சாமுண்டியை திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாமுண்டி நுங்கு வெட்டும் கத்தியால் கவிதா கழுத்தை வெட்டினார். இதை பார்த்ததும் முனியன் அதிர்ச்சியடைந்தார். ஓடிப்போய் தடுத்தார். அவரையும் தலையில் ஒரு வெட்டு வெட்டினார் சாமுண்டி. கழுத்தறுபட்ட கவிதா சம்பவ இடத்திலேயே இறந்தார். முனியனுக்கும் தலையில் வெட்டு விழுந்தது. முனியன் தாக்கியதில் சாமுண்டியும் காயமடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உமராபாத் போலீசார் சாமுண்டி மற்றும் முனியனை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கவிதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்ததும் இளம்பெண் பிரதீபா தப்பி ஓடிவிட்டார். அவர் கணவர் அபிமன்யும் தலைமறைவாகிவிட்டார். இருவரையும் உமராபாத் போலீசார் தேடி வருகின்றனர். பேரனின் மனைவியிடம் தகராறு செய்த மருமகளை நுங்கு வெட்டும் கத்தியால் முதியவர் சாமுண்டி வெட்டி கொன்ற சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.